இந்த பொண்ணுங்களுக்கு என்ன சொல்லி வளர்த்துறாங்க அப்படின்னா, சாக்ரிஃபைஸ் தான் அன்பு. அன்புங்கிறது காமிக்கணும் அப்படின்னா நீ சாக்ரிஃபைஸ் பண்ணு. என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான். நீங்களாம் என்னை பத்தி கண்ட கனவும் வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல. உன்னோட பெயினை விட ஃபேமிலியோட பேர் தான் முக்கியம். நீ வந்து இந்த ஒரு மேரேஜ்லேருந்து வெளியில் வந்துட்ட அப்படின்னா அவமானம். ஒரு டிவோர்ஸ்னால் அது வந்து அசிங்கம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் நம்ம சொசைட்டி இன்னும் பார்க்குது. கேட்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இஃப் யூ வாண்ட் டு ஷோ லவ் டு த ஃபேமிலி, யூ சாக்ரிஃபைஸ் யுவர் செல்ஃப், யூ அட்ஜஸ்ட். நல்ல ஃபேமிலி, பாரம்பரியமான ஃபேமிலி, வெல் செட்டில் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு கமர்ஷியலாக தான் ஒரு ஃபேமிலியை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஃபினான்ஷியல் கம்பேட்டபிலிட்டியை விட தாண்டி எமோஷனல் கம்பேட்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். ரெண்டு மனசும் ஒத்து போனால் தான் அந்த மேரேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். இந்த தற்கொலை முடிவு திடீர்னு எடுத்ததா தெரியல. வை? பிகாஸ் கல்யாணமாகி வெறும் 77 days தான் ஆச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் 15 daysலேயே வந்து அம்மா வீட்டுக்கு திரும்ப வந்திருக்காங்க. நிறையா பிரச்சனைகள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அட்ஜஸ்ட் பண்ணி போமா, சரியாகிடும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்சிஸ்ட் பண்ணி திரும்ப அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க வரும்போதெல்லாம் அவங்களோட இன்லாஸும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்பி இந்த நிலைமை சரியாகிடும் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து பொண்ணுக்கு வந்து சமாதானம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து 2-3 times இந்த மாதிரி நடந்திருக்கு. நிறையா விஷயங்கள் அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களோட இமோஷன்ஸ் வந்து வேலிடேட் ஆன மாதிரி தெரியல. ஸோ இது வந்து ஒரு ஃபைனல் முடிவு. இந்த இவ்வளோ நாளோட ஒரு பெயினை தான் வந்து ஃபைனலாக இவங்க தாங்க முடியாமல் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. தற்கொலை அளவுக்கு போகிற அளவுக்கு அவங்க மைண்ட் செட் எப்படி மாறி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க அனுபவிச்சிருக்கிறது வந்து இமோஷனல் வயலன்ஸ் அனுபவிச்சிருக்காங்க, ஃபிசிக்கல் அப்யூஸ் அனுபவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கொஞ்சம் கூட இல்லை. லைக் இமோஷனல் அப்யூஸ் பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டில் இங்கே நின்னா குத்தம், அங்கே நின்னா குத்தம், சாமிக்கு விளக்கேற்றக்கூடாது, நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடாது. அதே மாதிரி மாமனார் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours 3 hours நிற்க வச்சு கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஃபிசிக்கல் அப்யூஸ் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, இந்த மாதிரி நைட் ஆனால் என்னால் டெய்லி டார்ச்சர் அனுபவிக்க முடியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. கன்சென்சஸே இல்லாமல் நிறையா விஷயங்கள் ஆன் டிமாண்ட் அந்த பொண்ணுக்கிட்ட நடந்திருக்கு அவங்க ஹஸ்பண்ட் சைட்லேருந்து. ஃபினான்ஷியலி பார்த்தீங்கன்னா இன்லாஸ் வந்து 500 pound கேட்டிருந்தோம், 300 சவரன் தான் அவங்க போட்டிருக்காங்க, மீதி வரதட்சணை எங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கொண்டு வந்ததெல்லாம் வந்து ரியல் கோல்டா வே பண்ணி காமி அப்படிங்கிறதும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன தோணியிருக்குன்னா, நம்மளை வந்து மனுஷனாவே பார்க்கல, ஒரு ஆப்ஜெக்டாக தான் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது உள்ளே பதிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அந்த செல்ஃப் ஒர்த் வந்து கண்டிப்பாக கம்மியாயிருக்கும். அந்த பொண்ணு ஆடியோலேயே சொல்லியிருப்பாங்க, நான் நிறைய பேர்கிட்ட வந்து இதை பற்றி சொன்னேன், யாருமே எனக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கல, போக போக சரியாயிரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு அதை நம்ம பார்க்கணும் மேம்? ஒரு பொண்ணு வந்து சொல்கிறாங்க, தான் பொண்ணு வந்து கஷ்டம்னு வந்து சொல்லுது அப்படின்னா பேரண்ட்ஸ் அதை எவ்வளோ கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும். அது அவங்க பேரண்ட்ஸ் வந்து இங்கே பெரிய விஷயம் என்னன்னா, சொசைட்டல் கண்டிஷனிங், ஸ்ட்ராங் சொசைட்டல் கண்டிஷனிங். லைக் உன்னோட பெயினை விட ஃபேமிலியோட பேர் தான் முக்கியம். நீ வந்து ஒரு மேரேஜ்லேருந்து வெளியில் வந்துட்ட அப்படின்னா அவமானம். ஒரு டிவோர்ஸ்னால் அது வந்து அசிங்கம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் நம்ம சொசைட்டி இன்னும் பார்க்குது. ஆனால் இந்த இடத்துல அந்த பொண்ணோட பெயின் என்ன அப்படிங்கிற அந்த பொண்ணோட பெயினுக்கு வந்து ஒரு வேலிடேஷன் இன்னும் கிடைக்கல. அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு, இந்த மாதிரிலாம் நடக்குது, ஃபிசிக்கலாக இமோஷ்னலாக எனக்கு இவ்வளோ நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லும் போதும் அவங்க சொசைட்டல் கண்டிஷனிங், ஃபேமிலி கண்டிஷனிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இது வந்து சரியாகிடும். ஏன் இதை சரியாகணும்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா, ஒரு மேரேஜ் லைஃப்லேருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னா நம்ம ஃபேமிலியோட பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. அதனால தான் வந்து அந்த பொண்ணோட இமோஷன்ஸ்க்கு கரெக்டான வேலிடேஷன் கிடைக்கல அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவை நான் வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறேன், அதுக்காக நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ரீசனாகவும் இதுக்கு பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? இந்த பொண்ணுங்களுக்கு என்ன சொல்லி வளர்த்துறாங்க அப்படின்னா, சாக்ரிஃபைஸ் தான் அன்பு. அன்புங்கிறது காமிக்கணும் அப்படின்னா நீ சாக்ரிஃபைஸ் பண்ணு அப்படிங்கிறதான் சொல்லி வளர்த்துறாங்க.
ஸோ அன்பு அப்படிங்கிறது வந்து இஃப் யூ வாண்ட் ஷோ லவ் டு த ஃபேமிலி, யூ சாக்ரிஃபைஸ் யுவர் செல்ஃப், யூ அட்ஜஸ்ட், நீ வந்து சகிச்சுட்டு போ அப்படிங்கிறதான் சொல்லி வளர்த்துறாங்க, விச் இஸ் நாட் அட் ஆல் கரெக்ட். அதே மாதிரி பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்காக இருந்தாலும் சரி பசங்களுக்காக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது சேஃப்டி இஷ்யூஸ் இல்லாட்டி அவங்களோட ரெஸ்பெக்ட் வந்து கம்மியாகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். இந்த இடத்துல ரிதன்யாவோட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. கடைசியாக அவங்க வாய்ஸ் நோட் போடுறப்ப கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்மா அப்பா நீங்கள் வந்து உங்கள் மேலே வந்து பழி போட்டுருவாங்க, ஸோ நீங்கள் வந்து இந்த வாய்ஸ் நோட்டை அவங்கக்கிட்ட காமிங்க, போலீஸ் சொன்னால் நம்பாதீங்க, இதுதான் நடந்துச்சு, நீங்கள் வந்து இந்த இடத்துல சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஷி ஹஸ் கிவன் ஹர் வாய்ஸ் மெசேஜ், லாட்ஸ் ஆஃப் வாய்ஸ் மெசேஜ் ஆஃப் வாட் ஹஸ் ஹேப்பன் அஸ் அ ப்ரூஃப். மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தரோட கேரக்டர் அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா எப்படி அனலைஸ் பண்ணலாம்? அவங்க சொல்கிறாங்க இல்லையா, நல்ல ஃபேமிலி, பாரம்பரியமான ஃபேமிலி, வெல் செட்டில் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு கமர்ஷியலாக தான் ஒரு ஃபேமிலியை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ கமர்ஷியலாக எல்லாமே ஓகேவாக இருக்குது. இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து கரெக்டான வெல் செட்டில் ஃபேமிலியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் தேர் ரெடி டு கிவ் தேர் சன் ஆர் டாட்டர் டு த அதர் ஃபேமிலி. ஆனால் இது வந்து எவ்வளோ தப்புங்கிறது இந்த மாதிரி கேசஸ்லேருந்து நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா ஃபினான்ஷியல் கம்பேட்டபிலிட்டியை விட தாண்டி எமோஷனல் கம்பேட்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். ரெண்டு மனசும் ஒத்து போனாதான் அந்த மேரேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஸோ இந்த இடத்துல ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் வெரி இம்பார்ட்டண்ட். அட் த சேம் டைம் போஸ்ட் மேரிட்டலாகவும் ஒரு 2 months ஒன்ஸ், அட்லீஸ்ட் 3 months ஒன்ஸ் கவுன்சிலிங், ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கிறது நல்லது. வை பிகாஸ் ஒரு ரெட் சிக்னல்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கணும், எந்த இடத்துல நமக்கு கைடன்ஸ் தேவை அப்படிங்கிறது வந்து ப்ரொஃபஷனல்ஸ்னால ஹெல்ப் பண்ண முடியும். இன்னுமே நிறைய பேர் வந்து வெளியே சொல்ல முடியாமல் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்றதான் உண்மை. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் இதுலேருந்து வெளியே வரணும், இல்லை நான் இதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான முயற்சிகளை எடுக்கலாம்? இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஹராஸ்மெண்ட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது, உங்களை வந்து அப்யூஸ் வந்து நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனுபவிக்கிறாங்கங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் நீங்கள் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. வை பிகாஸ் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வில் ஹெல்ப் யூ டு வெண்ட் அவுட் யுவர் ஃபீலிங்ஸ் அண்ட் ப்ரொஃபஷ்னலி தே ஆர் ட்ரெயின்டு. ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் ஒரு கைடன்ஸ் கொடுக்கறக்கு, ஒரு டைரக்ஷன் கொடுக்கறக்கு வெல் ட்ரெயின்ட் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து இந்த ரிதன்யா கேஸில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுலேருந்து வெளியே வரத்துக்கு நம்ம லீகலி நிறைய லாஸ் வந்து இதில் அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம். லீகலி அவங்க அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா இதுலேருந்து அவங்க ஈஸியாக வெளியில் வந்திருக்கலாம். ஆனால் அதனால லீகல் அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ரிதன்யா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஃபேமிலி வேல்யூஸ், அட் த சேம் டைம் கல்ச்சுரல் அண்ட் சொசைட்டல் கண்டிஷனிங் தான் நிறைய அவங்களுக்கு வந்து பூத்தப்பட்டிருக்கே தவிர, இதுலேருந்து தைரியமாக எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறது பேரண்ட் சைடில் இருந்தோ நம்ம சொசைட்டி சைடில் இருந்தோ ரிதன்யாவுக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸ் இல்லை. ஸோ இஃப் யூ ஆர் சஃபரிங் ஆர் இஃப் யுவர் நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் ஆர் சஃபரிங், ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கோங்க. லீகலி சைக்கலாஜிக்கலி பீப்புள் ஆர் தேர் டு ஹெல்ப் யூ. நான் அந்தளவுக்கு தைரியமான பொண்ணுலாம் கிடையாது, ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ அந்த தற்கொலை பண்ணும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அவங்களுக்கு வந்து தற்கொலை பண்ணுற டைமில் நம்ம அதிலே சொல்லியிருந்த மாதிரி இது வந்து ஒரு ஓவர்வெல்ம்டு ரெஸ்பான்ஸ் தான். ரொம்ப நாளாக அனுபவித்து அதோட ஒரு பீக் தான் அவங்க வந்து இந்த சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் வந்து அவங்களுக்கு என்னென்னா, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, இதுலேருந்து எஸ்கேப் ஆக ஒரு வழியே இல்லை, அது அவங்களும் சொல்லியிருப்பாங்க, இதுலேருந்து எஸ்கேப் ஆக ஒரு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை. அட் த சேம் டைம் டெத்து ஒன்று தான் எனக்கு வந்து ஒரு நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ், ஒரு ஹோப்லெஸ்னஸ் அவங்கள வந்து இந்த ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு முடிவுக்கு தள்ளியிருக்கு. ரிதன்யாவுக்கும் சரி, ரிதன்யா மாதிரி யாராவது கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கும் சரி, இங்கே என்ன கம்மி என்ன வந்து இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் சேஃப்டி. அதாவது நமக்கு என்ன நம்ம அனுபவிக்கிறோமோ, நம்மளுக்கான அந்த பெயின்ஃபுல்லான இமோஷன்ஸை கொட்டுறதுக்கு, வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸ் இல்லை, ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் கேட்கறக்கான ஆட்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ரிதன்யாவுக்கு நடந்திருக்கு. நான் முதலே சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்போ ஒரு லீகல் சப்போர்ட்டோ அவங்க நாடி போகலை. ஸோ இங்கே வந்து சப்போஸ் அவங்க ஹஸ்பண்ட் இல்லாட்டி அவங்க இன்லாஸ் இல்லாட்டி அவங்க பேரண்ட்ஸ் ஒரு சேஃப் ஸ்பேஸாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக நடந்திருக்காது. இந்த மாதிரி ரிதன்யாஸை நம்ம ஃப்யூச்சரில் லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இட்ஸ் ஹை டைம் நம்ம சொசைட்டிலையும்
நம்ம மக்கள் மனசுலையுமே வந்து ஒரு சேஞ்ச் உருவாகிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்ம இது வந்து கிராஸ் ரூட் லெவல்லேருந்து ஆரம்பிக்கணும். லைக் எஜுகேட்டிங் ஃப்ரம் த சைல்ட்ஹுட். பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஈக்குவலாக மனுஷங்களாக மதிக்கணும். பையனாக இருந்தால் அழுகக்கூடாது, பொண்ணாக இருந்தால் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நிறுத்திட்டு, ஒவ்வொருத்தரோட இமோஷன்ஸும் வேலிட். அந்த இமோஷன்ஸை வந்து வேலிடேட் பண்ண 2 ஜெண்டருக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். நோ அப்படிங்கிற விஷயம் சொல்கிறக்கு, அந்த பவுண்டரி செட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணணும். ஏதாவது மிஸ்ட்ரீட்மெண்ட் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நோ சொல்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். பேரண்ட்ஸ் பசங்களுக்கு சுயமாக முடிவெடுக்கிறதுக்கான அந்த ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரிதன்யா வந்து நிறையா தடவை அவங்களோட ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே அவங்க முடிவு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு பேர்டனாக இருக்கக்கூடாது, அம்மா அப்பா பேர் கெட்டுறக்கூடாது, ஃபேமிலி நேம் கெட்டுறக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி ஒரு அன்ஃபார்ச்சுனேட் முடிவுக்கு போயிருக்காங்க. இஃப் ஷி வாஸ் ஏபிள் டு ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம், ஓகே நம்ம லீகல் சப்போர்ட் எடுத்துக்கலாம், ப்ரொஃபஷனல் சப்போர்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க திங்க் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க.